எக்ஸ்கியூஸ் மீ. எதிர் வீட்டில் யாரும் இல்லையா? வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஓ சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். மேம். ஆ மேம், கடவுளும் அப்பாவோட ஆத்தர் நான் தான்ப்பா அந்த புக்கோட ரைட்டர். நீங்கள் தானே மேம்? ஆமாம். மேம், நம்ம வீட்டில் வெயிட் பண்ணுங்கள் மேம். ஐயோ, உனக்கு எதுக்குப்பா பிரச்சனை? நான் போய் காஃபி குடிச்சிக்கிறேன். மேம், நான் காஃபி போடுவேன் மேம். சூப்பராக காஃபி போடுவேன் மேம். வாங்க மேம், ப்ளீஸ் மேம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டில் எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் வாங்க மேம், ப்ளீஸ் மேம். வாங்க மேம், உட்காருங்க மேம். மேம், காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? பால்கனிக்கு போய் பார்க்கலாமா? போங்க மேம். நைஸ் வியூ. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஓகே மேம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பேர்? ராம் மேம், ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். வீட்டில் நிறைய புக்ஸ்லாம் பார்த்தேன். எந்த வயசுலேருந்து புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசுலேருந்து புக்ஸ்னால் பிடிக்கும் மேம். அப்புறம் காலேஜ் போகும்போது தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணலேருந்து டைம் அதுக்கே சரியாக இருந்துச்சு மேம். கேப் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன் மேம். அப்படி படித்தது தான் கடவுளும் அப்பாவும் மேம். நீங்கள் எழுதின இந்த புக்கை படிக்கும்போது என் லைஃபோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும் மேம். எனக்கு நடந்தது அப்படியே புக்காக எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு மேம். நீங்கள் எழுதின இந்த கதையில் சிவாவும் அவங்க அப்பாவும் எப்படியோ அப்படி தான் மேம் நானும் எங்கள் அப்பாவும். சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு மேம். இப்போ என் பையனுக்கு நான் ஒரு அப்பாவாக இருக்கும்போது தான் அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு புரியுது. எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொல்லுவாங்க நான் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு நல்ல ஃபோட்டோன்னு நான் எடுத்ததே இல்லை மேம். உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ உங்ககிட்ட ஒன்று கூட இல்லையா? கதையில் வேற சிவா மாதிரி தான் உங்கள் லைஃப்னா, உங்கள் அப்பா சாகிற நாள் வரைக்கும் நீங்கள் அவர் கூட பேசவே இல்லையா? அப்படி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அவர் சாகிற வரைக்கும் அவர் கூட பேசாமல் இருந்தீங்க? எங்கள் அப்பா கட்டட வேலை பார்த்து தான் மேம் எனக்கு பிடிச்ச காலேஜில் படிக்க வச்சார். நான் தான் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு படிக்காமல் தப்பான வழியில் போயிட்டேன். ஒரு நாள் தெரிஞ்சிச்சு, காலேஜில் எல்லோரும் மடி வச்சு அடிச்சிட்டார் மேம். வயசு கோளாறு, கோவத்தில் நானும் திட்டியாக அடிக்க போயிட்டேன் மேம். அதோட நைட்டை பேசாமல் போனவர் தான். எனக்கும் ரோஷம் பேசலையான்னு சென்னை கிளம்பி வந்துட்டேன். எப்போவாவது உங்கள் அப்பா கிட்ட பேசணும் போல உங்களுக்கு தோணி இருக்கா? இல்லை மேம். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இதை நான் ஏற்கனவே எழுதுனது தான், இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறப்போ அவங்க எவ்வளோ தாக்கத்தை நமக்காக ஏற்படுத்துகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க அன்பு, அவங்க பேச்சு, அவங்க ப்ரெசன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு புரியறதே இல்லை. நம்ம எப்போவுமே அவங்களோட அன்பு நமக்கு முழுசாக கிடைக்கணும், அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறோமே தவிர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம மாறி இருக்கோமா, அந்த அன்பை நாம முழுசா அவங்களுக்கு கொடுத்துருக்கோமான்னு யோசிக்கிறதே இல்லை. முதல்ல நாம அன்பை ஃபுல்லாக கொடுப்போம், அது தானே நமக்கு வரும். இதை நான் ஒரு அட்வைஸாக சொல்லலை, ஆனால் இந்த அட்வைஸை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அன்பு வேணும்ல. சே, அப்படிலாம் இல்லை மேம். சிவா கதையில் வர கடவுள் மாதிரி தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க. உங்களை பார்த்தோன்னே நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் மேம். சரி, தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன்.
எதிர் வீட்டில் இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. மேம் ஒரு நிமிஷம். சிவா கதையில் என்னதான் முடியுது மேம்? இந்த கேள்வியை என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் சிவாக்கு ஒரு முடிவு எழுத என்னால் முடியலை. இந்த கேள்வி கேட்டவங்களே ஒரு முடிவு எழுதி தர சொல்லி நான் எழுதி வாங்கியிருக்கேன். இந்தாங்க, உங்கள் பேரை போட்டு ஒரு நல்ல முடிவா உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதி தாங்க. நான் எழுதணுமா மேம்? எழுதுங்க. நீங்க நிஜமாவே உங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ராம், பா பா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வார்த்தையை கேட்க? நீ எப்படா இருக்க? பா மன்னிச்சிடுப்பா. என் மேலே கோவம்லாம் இல்லைல்லப்பா. அன்றைக்கே 2 அடி அடிச்சிருக்கலாம்லப்பா. வீட்டிலே இருன்னு சொல்லி 2 அடி அடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்காதுல்லப்பா. நீ அழாதடா. நானும் அப்படித்தான் நினச்சேன் 2 நாளில் வந்துடுவேன்னு. எனக்கு கோவத்தை விட உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு பயந்தாண்டா எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அதாண்டா இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுறான். பா இவ்வளோ நாள் உள்ள தப்பாக புரிஞ்சுக்கிறேனேப்பா. மன்னிச்சிருப்பா. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழி தேவைப்படுது. எனக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா. நான் இப்போ கிளம்புறேன். பா எங்கப்பா போகிற? இருப்பா, உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ப்பா. உன் ஃபோட்டோ ஒன்று கூட என்கிட்ட இல்லைப்பா. ஃபோட்டோ தானப்பா, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோப்பா. இதை நான் உனக்கு வாங்கின முதல் கேமராப்பா. இதில் ஒரு ஃபோட்டோ எடுப்பா. என்ன எடுப்பா. கனவா இது? அவன் கேட்டது போல தன்னுடைய அப்பாவை அவன் மீண்டும் சந்தித்து உரையாடி கட்டித் தழுவினான் கடவுளின் ஆசீர்வாதத்தால். அப்படின்னா நேற்று என் வீட்டுக்கு வந்தது, என் கூட பேசுனது